நீங்க இப்ப சொன்னது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நாம பார்த்த இந்த தகவல்கள்ல இருந்து கிடைக்கிற முக்கியமான படிப்பினை என்னவா இருக்கும்? ஒன்னு, அந்த தாங்க முடியாத மனித துயரம். இன்னொன்னு, இந்த முடிவே இல்லாத மாதிரி போற வன்முறை சுழற்சி. அப்படிதானே? கரெக்ட். இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, உங்களுக்கும் எனக்கும், அதாவது பார்வையாளர்களான நமக்கு அந்த ஆதாரங்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. போரை ஏதோ பெரிய சாதனை மாதிரி கொண்டாடக்கூடாது. அதே மாதிரி எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களும் மனுஷங்கள் தான். அவங்கள அரக்கர்கள் மாதிரி பாக்குறது நிறுத்தணும். அமைதிக்காக பேசுற ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் ஒரு சக்தி இருக்கு. உங்க குரலுக்கும் ஒரு பங்கு இருக்கு. நம்ம குரலுக்கும் பங்கு இருக்கா? நிச்சயமா. போரை விட அமைதியை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான தைரியம்னு அந்த தகவல்கள் சொல்ல வருது. சரி. கடைசியா, அமைதிங்கிறது ஏதோ தானா நடக்கிற அற்புதம் இல்ல. அது நாம ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. நாம எடுக்க வேண்டிய முடிவா? ஆமா. வெறுப்பும் பிரிவிலையும் இவ்ளோ சுலபமா பரவுற இந்த காலத்துல அந்த அமைதிங்கிற முடிவை நாம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எப்படி எடுக்கிறது, இத நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. அருமையான சிந்தனை.